பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்கள் நம்மிடையே இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு பகவான் சிங். தற்போது அதிமுகவை பொறுத்தவரை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறம் தினகரன் அவர்கள் பரம்பன அக்ரஹார சிலையில் சசிகலா அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது எந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வா நாம பார்க்கலாம்? அதாவது இப்போ ஜெயக்குமார் நடத்திய இந்த கூட்டம், இந்த மீட்டிங், அது நேரடியாக முதலமைச்சர் நடக்காட்டு கூட அது முதலமைச்சருடைய ஒப்புதல் தான் நடந்திருக்கிற மாதிரி நாங்க எடுத்துக்கணும். ஏன்னா கூட்டத்தை முடிச்ச உடனே அவர் போய் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு. இதுக்கு முந்தி கூட எடப்பாடி முதலமைச்சர் நேரடியாக அதாவது சசிகலாவுக்கு எதிரான விஷயங்களோ ஓபிஎஸ்க்கு எதிரான விஷயங்கள் கலந்துக்கல. ஸோ ஐ கேன் see it like ஒரு டெசிசிவ் ஸ்டேஜ் ஏடிஎம்கேல இப்போ ரீச் ஆயிருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். சசிகலாவும் தினகரன் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில எம்எல்ஏக்கள், ஒரு சில மந்திரிகள் அவங்களை தவிர்த்து அதிமுகவை நடத்தி செல்லணும். இதில் முடிந்தா ஓபிஎஸ் அணியோட ஒரு மர்ஜர் ஃபார்மலைஸ் பண்ணிட்டா அப்புறமா சின்னமும் சிம்பலும் கிடைச்சிடும். 4 years ப்ராப்ளம் இல்லாத போயிடும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜி நடந்துட்டு இருக்குதான் நான் நினைக்கிறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தினகரன் கூட இன்னைக்கு லிட்டில் ஏர்லியர் அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த அவங்கள கட்சியிலேருந்து அவங்க இல்ல, தினகரன் இல்ல, சசிகலா இல்ல, இந்த கருத்துக்கள் எல்லாம் இதை பத்தி எல்லாம் முடிவு செய்யறது அது நீங்க முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் அவரும் சொல்லிட்டார். So the ball is in Edapadi's court and I think he is playing the ball now. இது ஒரு டெசிசிவ் ஸ்டேஜுக்கு வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஒரு கிளீனிங் அப் ஆபரேஷன் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு மர்ஜருக்கு ஒரு ஒரு பிகினிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பி அந்த சிம்பல் திருப்பி ரெட்டையில சிம்பல் வரத்துக்கு ஒரு பிகினிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.